Hello friends, welcome to our channel English with Nabu. The day 2 கான daily use English sentences பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, so day 2 கான sentences இப்போ நம்ம பார்க்கலாம். First sentence, உனக்கு இப்போது என்ன வேண்டும் கேட்போம் இல்லையா, உனக்கு இப்போ என்னடா வேணும் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுக்கு வாட் டூ யூ வாண்ட் நவ், வாட் டூ யூ வாண்ட் நவ், உனக்கு இப்போது என்ன வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னை பிடித்துள்ளதா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இல்லை யார்கிட்டயாவது நம்ம கேட்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் do you like me அப்படின்னு கேட்கணும். do you like me, உனக்கு என்னை பிடித்துள்ளதா. அடுத்ததா மூணாவது சென்டென்ஸ் பாருங்க, நீ எதற்கு இங்கு நிற்கிறாய். உங்கள்கிட்ட கேட்போம் இல்லையா, எதுக்குடா நீ இங்கே நின்றுட்டு இருக்க, ஏன் நீ இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் நாம் எப்படி கேட்கணும்னா, why are you standing here, why are you standing here, நீ எதற்காக இங்கு நின்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக நிற்கிற அப்படின்னாலும் நின்றுட்டு இருக்க அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். why are you standing hereன்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நீ இன்று என்ன சமைத்தாய் அப்படின்னு கேட்போம் இல்லையா, இன்னைக்கு நீ என்ன சமைச்ச அப்படின்னு கேட்போம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஒரு பசங்க அவங்க அம்மா கிட்டேயோ கேட்கும்போது நீ இன்னைக்கு என்ன சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ இதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன கேட்கணும் அப்படின்னா, வாட் டிட் யூ குக் டுடே, வாட் டிட் யூ குக் டுடே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், எனக்கு உன் மீது தான் சந்தேகமாக உள்ளது. ஸோ நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும்போது இந்த இஷ்யூக்கு நீ தான் காரணமாக இருப்பியோ, ஸோ ஓ மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் doubt on you, I have doubt on you அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் ஓ மேல தான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது I doubt you, I doubt you அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது யாருடையது. ஸோ ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம எடுத்து வச்சுட்டு இது யாரோடது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, whose is this, whose is this அப்படின்னு கேட்கணும். இப்போ ஒரு புக்கு இருக்குது, இந்த புக்கு யாரோடது அப்படின்னு கேட்கும்போது ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். ஹூஸ் புக் இஸ் திஸ். ஒரு பென் இருக்குது, இந்த பென் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ். ஸோ எந்த பொருளை கேட்குறோமோ அந்த பொருளோட நேமை ஹூஸ்க்கு பக்கத்தில் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன், இது யாருக்கு வேண்டும், இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளை நம்ம கேட்கும்போது அதுக்கு நம்ம எப்படி கேட்கணும்னா, who wants this, who wants this, இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எவ்வளவு வேண்டும். ஸோ ஏதோ ஒன்று நம்ம கேட்கும்போது உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா, how much do you want, how much do you want அப்படின்னு கேட்கணும். how much do you want. தென் நைன்த் ஒன், தேவையில்லாமல் யாரையும் திட்டாதே. தேவையில்லாமல் எதுக்குடா யாரையும் திட்டிகிட்டே இருக்க, இனிமே தேவையில்லாமல் என்ன பண்ணாத, யாரையும் திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டோன்ட் ஸ்கோல்ட் எனிஒன் unnecessarily, டோன்ட் ஸ்கோல்ட் எனிஒன் unnecessarily. டோன்ட் ஸ்கோல்ட் அப்படின்னா யாரையும் திட்டாத, டோன்ட் ஸ்கோல்ட் எனிஒன் அப்படின்னா யாரையும் திட்டாத, unnecessarily அப்படின்னா தேவையில்லாம அப்படின்னு அர்த்தம். டென்த் ஒன், உனக்கு அருகில் இருப்பது யார், உனக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. யாரு கூடயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வந்திருந்தாங்கன்னா அவன் பக்கத்தில் இருக்கிறது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா, who is next to you, who is next to you அப்படின்னு கேட்கணும். உனக்கு அருகில் இருப்பது என்ன. இப்போ ஏதோ ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா
உனக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ உனக்கு அருகில் இருப்பது யாருன்னு கேட்கறதுக்கு ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு யூன்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ உனக்கு அருகில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நாம் எந்த மாதிரி கொஷின் நம்ம கேட்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ யார் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஹூன்னு கேட்குறோம். என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வாட்னு கேட்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஹூவை வாட்டால் ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.